ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஆன்லைனில் எந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணலை, இலவச தரிசனத்துலேயே சீக்கிரமாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் எப்போ வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ பெஸ்ட்டு டைம். நேற்று சாயந்தரம் 5 மணி போல் கீழ் திருப்பதியில் கொடுக்க ஆரம்பித்த டோக்கன் இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு தான் தீண்டுச்சு. அகெயின் இன்றைக்கி சாயந்தரம் நாளைக்கு உண்டான டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி சாயந்தரம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3 இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜி பஸ்லேயும் போகலாம். அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைகளில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டோட திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 3000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன்ஸ் இந்த வீடியோ போடுறப்போ நிறையவே அவைலபிளாக இருக்குது. திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்சனத்துக்கு அனுமதிப்பாங்க. டோக்கன் வாங்குறதுல தான் திவ்யதர்ஷன் டோக்கன், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்ட்டு ரூல் மாறும். ஆனால் தர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ். 1லேருந்து 3 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது இப்போதைக்கு. அண்ட் இந்த 2 டோக்கனில் எந்த டோக்கன் வாங்கினாலும் மறுமுறை வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறது எப்போவும் பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி போகிறோன்னா சீக்கிரமாகவே சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. இல்லைனாலும் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் 8 மணி நேரம் உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா கூட 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சுவாமி தர்சனம் பார்த்து வர மாதிரி தான் இருக்குது. டோக்கன்லாம் இல்லாமல் டைரெக்டாக போய் ஃப்ரீ தர்ஷன் க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தர்சனம் பார்க்குறது. 300 ரூபாய் தர்ஷனத்தில் இன்றைக்கி 1 மணி நேரத்தில் சுவாமி தர்சனம் பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று சாயந்தரம் ஆஃப்லைனில் ரூம்ஸ் எடுத்தோம் அப்படின்னாங்க. ஸோ க்ரௌட் கம்மியாக இருக்கிறதுனால ஆன்லைனில் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணலன்னா கூட ஈஸியாக போய் இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. வர்ற வெள்ளி, சனி, ஞாயிறு தொடர் விடுமுறை. அகெயின் வெள்ளிக்கிழமை ஓணம், மிலாடி நபி, கவர்மெண்ட் ஹாலிடே அண்ட் சனி, ஞாயிறு எப்போவுமே இந்த மாதிரி கண்டினியூஸ் ஹாலிடே வந்தால் திருப்பதியில் கூட்டமும் அதிகமாக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்குது அதிகமாகிறதுக்கு. அதனால் டிக்கெட் எதுவும் புக் பண்ணல, ஃப்ரீ தர்ஷனத்தில் போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு டைம். இன்றைக்கி நாளைக்கு நாளைக்குள்ளார போய் தரிசனம் பார்த்துட்டு வர்றது. ஆஃப்லைனில் கொடுக்குற விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட மொதல் நாள் நைட்டெல்லாம் போய் நிற்கிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. காலையில் 7-8 மணிக்கு கூட டிக்கெட் வாங்கியிருக்காங்க. காலையில் 10,500 ரூபாய் ஒருத்தருக்கு பே பண்ணி திருமலா ஸ்ரீவாணி பவனில் டிக்கெட் வாங்கிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 4 to 5 திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். அந்த டிக்கெட்டும் ஃப்ரீயாக கிடைக்கிது. அதாவது க்யூ ஃப்ரீயாக இருக்குது. 10,500 ரூபாய் ஒருத்தருக்கு. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். டோக்கன் ஸ்டேட்டஸும் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனம். டோக்கன் தர்ஷனோட ஸ்டேட்டஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா 34,500 காமிக்குது. அவ்வளோலாம் ஓப்பன் பண்ணல. அஃபிஷியலாக டிடிடியிலே சொல்லியிருக்காங்க. 21,000 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் 3,000 திவ்யதர்ஷன் டோக்கனும் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா. ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் கரெக்டாக தான் காமிக்கும். ஈவன் ஆஃப்லைன் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட லைவ் ஸ்டேட்டஸுக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்துக்கோங்க, ஜென்ரலாக கரெக்டாக இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. நீங்கள் டிடிடியோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸில் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா திருமலா.orgயில் கூட பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கூட கமெண்ட் பண்ணுங்கள் டோக்கன் தர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து திருமலாவில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் கோயில் நடை சாத்தியிருப்பாங்கங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். திருச்சானூரில் செப்டம்பர் 7ஆம் தேதி 2:15 மத்தியானம்லேருந்து கோயில் நடை சந்திர கிரகணத்தை முன்னிட்டு சாத்தப்படும்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. திருச்சானூரில் செப்டம்பர் 7ஆம் தேதி மத்தியானம் 2:15 தரிசனம் கிடையாது சந்திர கிரகணத்தை முன்னிட்டு. அண்ட் பவித்ரோற்சவம் நடக்குது திருச்சானூரில் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி. ஆன்லைன் டிக்கெட்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. ஆஃப்லைனில் செக் பண்ணி பாருங்கள். கோவிந்தராஜசுவாமி கோயிலில் கூட பவித்ரோற்சவம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி. கோவிந்தராஜசுவாமியோட பவித்ரோற்சவம் டிக்கெட்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,295 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.92 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 26,779 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன்.
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஏபிஎஸ்ஆர்டிசியில் கொடுத்துட்ருந்தாங்க, பஸ் டிக்கெட்டோட சேர்த்து. அது கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எகெயின் இப்போ ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்டில் கூட டிடிடி சேர்மன் சொல்லியிருக்காங்க, அந்த டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டோம், அது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ.